பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சீனா சென்றுள்ளார். இவரது சுற்றுப்பயணம் அமெரிக்க பிரிட்டன் உறவில் பிளவை ஏற்படுத்தும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் சீனா சென்றுள்ள பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக கூறப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த ஜெர்மன் பிரதமர் தெரசா மே சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழித்து தற்போதைய பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் சீனாவுக்கு செல்வது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. சமீப காலமாக நடந்து வரும் கிரீன்லாந்து விவகாரத்தில் கிரீன்லாந்துக்கு ஆதரவு தெரிவித்த பிரிட்டன் உள்ளிட்ட நேட்டோ நாடுகளுக்கு அதிக வரி விதித்து பகையை சம்பாதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய எதிரி நாடாக கருதப்படும் சீனாவுடன் பிரிட்டன் கைகோர்த்திருப்பது அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் பிரிட்டனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறைமுகமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடன் வர்த்தகம் செய்வது பிரிட்டனுக்கு மிகவும் ஆபத்தானது. அவசரப்பட்டு இந்த முடிவை பிரிட்டன் எடுத்துவிட்டதாக அவர் விமர்சித்துள்ளார். ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. பரஸ்பர நன்மை மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அனைத்து நாடுகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனா தயாராக உள்ளது என சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது.